Hello people, welcome to part 18. நம்ம லாஸ்ட் பார்ட்ல இந்த UART, USART பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இந்த டேட்டா ஷீட் ரெஃபரன்ஸ் மேனுவல்ல போய் ரீட் பண்ணி டீடைலா அதை கோ த்ரூ பண்ணி அதோட ரெஜிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த பார்ட்ல இந்த USART டிரைவர்ஸ், டிவைஸ் டிரைவர்ஸை எப்படி ஸ்க்ராட்ச்ல இருந்து எழுதுறது, எப்படி நம்ம ஒரு டிரான்ஸ்மிஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது, நம்மளோட பிசில வந்து ஒரு USB to UART கன்வெர்ட்டர் போட்டு நம்மளோட STM32 மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து ஒரு மெசேஜை வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணி அதை பிசியில் வந்து நம்ம UART சிக்னல்ஸை டீகோட் பண்ணி எப்படி வந்து நம்ம சீரியல் டெர்மினலில் பார்க்குறதுன்றதை இந்த பார்ட்டில் பார்க்கலாம். ஆல்ரைட், இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்ட் 15ல் எழுதின அந்த டிவைஸ் டிரைவர் கோட் இங்கே இருக்குது. அந்த இன்டரப்ட் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு எழுதிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த கோடு இருக்குது. ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனை வந்து நான் அப்படியே கட் பண்ணி இதை டெலீட் பண்ணாமல் இன்னொரு ஒரு ஃபங்க்ஷனாக எழுதிக்கிறேன். லெட்ஸ் சே பார்ட் 16 15 டெமோ interrupt demoன்னு வச்சுக்கிறேன். ஸோ தட் நான் இதை கிட்டப்பில் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு இதை வந்து அன்கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதை அப்படி போட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து இங்கே நீங்கள் கால் பண்ணியிருக்கணும். நம்ம இப்போ இதை கமெண்ட் பண்ணிடலாம். நான் ஜஸ்ட் வந்து uncomment to execute interrupt demo அப்படின்னு போடுறேன். இதை நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணுறப்ப இன்கேஸ் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் இதை அன்கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் கோடை. ஓகே, ஸோ இது இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா USARTக்கு ஒரு டிரைவர் எழுதலாம். ஸோ இந்த drivers.source drivers.inc இல்லையா, அதில் ரைட் கிளிக் பண்ணி நியூ போயிட்டு ஹெடர் ஃபைல் வந்து உங்களுக்கு USART driver.h ஃபினிஷ் பண்ணிடுங்க. அடுத்து சோர்ஸில் போயிட்டு நியூ சோர்ஸ் ஃபைல் வந்து USART_driver.c இல்லையா, ஸோ driver.c. ஸோ இப்போ இந்த driver.hல போயிட்டு நம்ம ரெஜிஸ்டருக்கான அந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாமே இங்கே போடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்மளோட டேட்டா ஷீட்டுக்கு போயிடலாம். இந்த டேட்டா ஷீட்டில் இந்த மெமரி மேப்பிங் அப்படிங்கிற இந்த செக்ஷனுக்கு வந்துடலாம். இதில் நம்மளோட USART பெரிஃபரல்லாம் எந்த பஸ்ஸோட கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்து அதோட பேஸ் அட்ரஸ் என்னன்றதை நம்ம டிரைவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா AHB1 APB2வில் உங்களுக்கு USART 1 and 6 கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா. USART 1 வந்து இந்த அட்ரஸ். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு ஆக்சுவலாக நம்ம சிஸ்டம் ஸ்பெசிஃபிக் ஹெடர் ஃபைலில் போயிடலாம். அதுதான் பேஸ் அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறது கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு இங்கே USART peripheral related macros அப்படி போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து hash define USART 1 பேஸ் அட்ரஸ். ஸோ இதுதான் USART 1ஓட பேஸ் அட்ரஸ் இல்லையா, அன்சைன் நம்பர். அடுத்ததாக hash define USART 2ஓட பேஸ் அட்ரஸ், அது என்னன்னு பார்க்கணும். அப்புறம் USART 6ஓட பேஸ் அட்ரஸ். ஸோ USART 6க்கு வந்து இதுதான் பேஸ் அட்ரஸ். இதை காப்பி பண்ணிக்கிறேன். அன்சைன் நம்பர். USART 2க்கான பேஸ் அட்ரஸ் வந்து உங்களுக்கு APB1 பஸ்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், USART 2 வந்து இங்கே இருக்குது. ஸோ இதையும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எல்லா USART பேஸ் அட்ரஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த USART பெரிஃபரலுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும், ஒரு ரெஜிஸ்டர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். இங்கே மேலே சிஸ்கான்ஃபிக் எப்படி நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்டர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கோமோ, அதாவது நம்மளோட அட்ரஸ் லே அவுட் இருக்கு இல்லையா, ரெஜிஸ்டரோட லே அவுட் இருக்கு இல்லையா, அந்த லே அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணணும் ஃபார் USART பெரிஃபரலுக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ USART பெரிஃபரலுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணலாம். ஸ்ட்ரக்சர் இது வந்து ஜென்ரிக்கான ஸ்ட்ரக்சர். இதை நீங்கள் வந்து எல்லா USART பெரிஃபரலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர் ரெஜிஸ்டர் ஸ்ட்ரக்சர் இல்லையா, ரெஜிஸ்டர் ஸ்ட்ரக்சர் ஃபார் USART X. ஸோ இந்த ரெஜிஸ்டர் ஸ்ட்ரக்சருக்கு நான் டைப் டெஃப் ஸ்ட்ரக்ட் இல்லையா, டைப் டெஃப் ஸ்ட்ரக்ட். லெட்ஸ் சே இது வந்து USART _register definition _t வச்சுக்கலாம்.
ஸோ இப்போ இந்த ரெஜிஸ்டர் ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்மளோட யூசர்ட் வெரிஃபல் ரிலேட்டடான ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே டிக்ளேர் பண்ணணும். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம ரெஃபரன்ஸ் மேனுவல் போயிடலாம். ரெஃபரன்ஸ் மேனுவலில் இந்த யூசர்ட் மேப்பில் உங்களுக்கு இங்கே ஆஃப்செட் பார்த்தீங்கன்னா 0, 4, 8, C, 10, 14, 18 எங்கள் கேப்மே இல்லை, ரிசர்வ் செக்ஷன் எதுவுமே இடையில இல்லை. அதனால் நீங்கள் டைரெக்டாக அதை டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர், அப்புறம் டேட்டா ரெஜிஸ்டர். ஸோ volatile u132_t ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர் ஃபஸ்ட்டு, அப்புறம் வந்து டேட்டா ரெஜிஸ்டர், அடுத்ததாக வந்து பிஆர்ஆர் ரெஜிஸ்டர், பிஆர்ஆர், அதுக்கடுத்து CR1, CR2, CR3, CR1, CR2, CR3, CR2, CR3, அடுத்தது வந்து GTPR ரெஜிஸ்டர், GTPR ரெஜிஸ்டர். ஸோ இதுதான் நம்மளோட யூசர்ட் வெரிஃபலோட ரெஜிஸ்டர் ஸ்ட்ரக்சர். ஸோ அடுத்தது வந்து இந்த ஒரு யூசர்ட் வெரிஃபலுக்குமே நம்ம ஒரு பாயிண்டர் டு இந்த ரெஜிஸ்டர் ஸ்ட்ரக்சரை வந்து மேக்ரோவாக டிஃபைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பாயிண்டர்ஸ் டு ரெஜிஸ்டர் ஸ்ட்ரக்சர் ஃபார் ஆல் பெரிஃபரல்ஸ், யூசர்ட் வெரிஃபல். ஓகே, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஹேஷ் டிஃபைன் usart1 அப்படின்னு போட்டுறேன். ஸோ usart1 வந்து அதோட பேஸ் அட்ரஸ் வந்து இதுதானே. ஸோ இதுதான் அதோட பேஸ் அட்ரஸ். பட் நான் இந்த ரெஜிஸ்டரை வந்து டைப் காஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ தட் நம்ம வந்து இந்த usart1 டைரெக்டாக ஒரு பாயிண்டரை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஆக்சஸ் பண்ணி அதோட ரெஜிஸ்டர் கண்டென்ட் எல்லாமே நம்ம டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ பாயிண்டர் டு இந்த usart regdef டைப்புக்கு இதை பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே மேலே நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, sysconfig கொடுத்துருந்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே தான். ஆல்ரைட், ஸோ இது வந்து usart1 வெரிஃபலுக்கு. அடுத்தது வந்து ஹேஷ் டிஃபைன் usart2க்கு வந்து அதுவும் அதே மாதிரி தான். usart36க்கு வந்து ஹேஷ் டிஃபைன் usart6க்கு பார்த்தோம்னா அதுவும் அதே மாதிரி தான். ஆனால் இது 6, இது 2, அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண முடியும்னா இந்த இந்த எஸ்ஆர் ரெஜிஸ்டர், ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர் வந்து usart2க்கு நான் வந்து அக்சஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் இப்படி டைரெக்டாக usart2ன்னு போட்டு ஒரு பாயிண்ட் அக்சஸ் பண்ணுற மாதிரி அந்த எஸ்ஆர் வேல்யூ வந்து நான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் நம்ம பாயிண்டர் டு ரெஜிஸ்டர் ஸ்ட்ரக்சராக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக வந்து இந்த யூசர் டிரைவரில் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி சில மேக்ரோஸ் வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணலாம், இதே டிவைஸ் ஸ்பெசிஃபிக் ஹெடர் ஃபைல்லையே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா நம்மளோட ரெஃபரன்ஸ் மேனுவல் போயிடலாம். ஸோ ரெஃபரன்ஸ் மேனுவலில் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர் இருக்குல்ல, அந்த ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டரில் நம்மளுக்கு தேவையான பிட்ஸ்ன்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்மிட் டேட்டா ரெஜிஸ்டர் எம்டி, TXE இல்லையா, டிரான்ஸ்மிட் டேட்டா ரெஜிஸ்டர் எம்டி. ஸோ இது வந்து பிட் 7ல் இருக்குது, ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டரில் இருக்குது. ஸோ இங்கே என்ன கொடுக்குறேன்னா usart_x ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர் ரிலேட்டட் மேக்ரோஸ். ஓகே, ஸோ இது வந்து ஹேஷ் டிஃபைன் usart_x ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர் TXE இல்லையா. ஸோ இது வந்து பிட் பொசிஷன் வந்து 7. ஸோ 1 லெஃப்ட் ஷிஃப்டட் பை 7 நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த நேம் வச்சே நான் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டரை போய் அந்த பர்டிகுலர் பிட்டை போய் நான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த நேமை நான் ஏதாவது ஒரு வேல்யூவோட ஆட் பண்ணி நான் அதோட ஸ்டேட்டஸ் வந்து நான் தெரிஞ்சுக்க முடியும். அதை நம்ம டிரைவரில் பார்க்குறப்ப கிளியராக பார்க்கலாம். ஸோ இது வந்து TXE இல்லையா. ஸோ அடுத்ததை வந்து ஹேஷ் டிஃபைன் usart_x_sr_. அடுத்தது வந்து ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர் வேணும் டிரான்ஸ்மிட் கம்ப்ளீட், டிரான்ஸ்மிஷன் கம்ப்ளீட்டுங்கிறது வந்து பிட் 6. ஸோ TC வந்து பிட் 6, 1 லெஃப்ட் ஷிஃப்டட் பை 6. ஓகே, அடுத்ததா RxNE ரீட் டேட்டா ரெஜிஸ்டர் நாட் எம்டி, RxNE இல்லையா. ஸோ அதையும் RxNE நம்ம கொடுத்துடலாம். அது 1 லெஃப்ட் ஷிஃப்டட் பை 5, 1 லெஃப்ட் ஷிஃப்டட் பை 5. ஸோ RxNE கிடச்சிருச்சு. ஐடியலுக்கு தேவையில்லை, ORE தேவையில்லை, ஓவரான் எரருக்கு தேவையில்லை, நாய்ஸ் எரர் இதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. ஸோ ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டருக்கு அத்தனை பிட்ஸ் மட்டும் நம்மளுக்கு போதும். அடுத்தது வந்து டேட்டா ரெஜிஸ்டர். ஸோ டேட்டா ரெஜிஸ்டர் நம்ம டைரெக்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதுவும் ஒன்றும் நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்ததாக பிஆர்ஆரையும் நம்ம டைரெக்டாக இன்டர்பிரட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. CR1ல் வந்து உங்களுக்கு ஓவர் சாம்பிளிங் 8 = 1 0 அப்படின்றது. ஸோ அது வந்து பிட் பொசிஷன் 16. அப்போ usart_x ஸ்டேட்டஸ் CR1 ரெஜிஸ்டர்
related macros இல்லையா. ஸோ இது வந்து hash define usart x underscore cr1 underscore first வந்து என்னது oversampling 8 வந்து over 8 அப்படின்றது வந்து 1 left shifted by 15 அடுத்தது reserved, அடுத்து usart enable. ஸோ hash define யூஇன்னு வச்சுக்கலாம், usart enableக்கு வந்து யூஇன்னு வச்சுக்கலாம். ஸோ அதோட பிட் பொசிஷன் வந்து 1 left shifted by 13. அடுத்ததாக hash define எம் வேர்ட் லென்த் இல்லையா, அதை நம்ம டைரெக்டாகவே இன்டர்பிரட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. வேக் மெத்தட் ஒன்றும் தேவையில்லை, பிசிஇ பிஎஸ் அதெல்லாம் தேவையில்லை. அடுத்ததாக இன்டர்ப்ட் வந்து நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம், இருந்தாலும் நம்ம இது மேக்ரோவாக டிக்ளேர் பண்ணுறது பெட்டர். ஸோ டிஎக்ஸி இன்டர்ப்ட் எனேபிள் இருக்கு இல்லையா, டிஎக்ஸி ஐஇ. ஸோ அதனால் அண்டர்ஸ்கோர் டிஎக்ஸி ஐஇ அப்படிங்கிறது வந்து 1 left shifted by 7 இல்லையா, 7. அடுத்ததாக ஹேஷ் டிஃபைன் cr1 TCIE bit 6 TCIE வந்து bit 6. அடுத்ததாக hash define RxNEIE வந்து 1 left shifted by 5. அடுத்ததாக வந்து ஐடியல் தேவையில்லை, டிரான்ஸ்மிட்டர் எனேபிள் அது வந்து பிட் பொசிஷன் 3 இல்லையா. ஸோ டிஇன்னு வச்சுக்கிறேன், டிஇனா டிரான்ஸ்மிட்டர் எனேபிள் 1 left shifted by 3 இப்படி போட்டோம்னா டிரான்ஸ்மிட்டர் வந்து எனேபிள் ஆகிடும். அடுத்து ரிசீவர் எனேபிளுக்கு வந்து பிட் பொசிஷன் 2. ஸோ அது வந்து ரிசீவர் எனேபிள் 1 left shifted by 2. அவ்வளோதான், பிரேக் எதுவும் தேவையில்லை. ஸோ கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் 2 CR2 ரெஜிஸ்டரில் நம்மளுக்கு ஸ்டாப் பிட்ஸ் வந்து செட் பண்ணுறதுக்கு 4 மேக்ரோஸ் நம்ம டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக usart x CR2 ரெஜிஸ்டர் ரிலேட்டட் மேக்ரோஸ். ஃபஸ்ட்டு வந்து ஹேஷ் டிஃபைன் usart x underscore CR2 underscore let's say 1 ஸ்டாப் பிட்னு வச்சுக்கலாம், 1 ஸ்டாப் பிட் அல்லது ஸ்டாப் பிட் 1ன்னு வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து வேல்யூ வந்து பைனரியில் வந்து 00. பை டிஃபால்ட்டாக இது வந்து 0ல் தான் இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பைனரியில் 00 left shifted by 12ன்னு கொடுக்குறேன், ஜஸ்ட் வந்து ஒரு சேக் ஆஃப் மேக்ரோ கம்ப்ளீஷனுக்காண்டி. அடுத்து ஹேஷ் டிஃபைன் usart x underscore CR2 underscore ஸ்டாப் பிட் இது வந்து 1.5. ஸோ 0.5 கூட ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 1 ஸ்டாப் பிட்டு 0.5. எஸ் 0.5 வந்து லெட்ஸே ஸ்டாப் பிட் 0 underscore 5ன்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து 0B01 left shifted by 12. ஓகே, அடுத்ததாக ஹேஷ் டிஃபைன் usart x underscore CR2 underscore ஸ்டாப் பிட் underscore 1 0.5 1.5 இல்லையா. ஸோ 1.5ன்னு வச்சுக்கிறேன். ஸோ 1.5க்கு 0B 1.5க்கு வந்து 11. ஸோ 11 left shifted by 12. அதுவே ஹேஷ் டிஃபைன் usart x underscore CR2 underscore ஸ்டாப் பிட் 2ஆக இருந்ததுன்னா 0B 10 left shifted by 12. ஸோ இப்போ நம்ம எல்லா ஸ்டாப் பிட்டையுமே நம்ம இப்போ டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ 4 ஸ்டாப் பிட்டுமே நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்ததாக கிளாக் எனேபிள் இது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை, மேக்ரோ தேவையில்லை. அடுத்தது CR3ல நம்மளுக்கு 1 பிட் மட்டும் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ CR3க்கு let's say usart x CR3 register related macros hash define usart x 1 bit CR3 1 bit வச்சுக்கலாம், CR3 underscore 1 bit. ஸோ 1 பிட்டை வந்து நம்ம செட் பண்ணணும்னா 1 left shifted by 11 1 left shifted by 11. ஓகே, இதெல்லாம் பை டிஃபால்ட்டாக அது 3 சாம்பிளிங் பிட் மெத்தடில் இருக்கும். நம்மளுக்கு தேவைன்னா 1 சாம்பிளிங் பிட் மெத்தடில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ CR3 ரெஜிஸ்டரில் அவ்வளோதான், வேறு எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. GTPRல நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. ஆல்ரைட், நம்ம இப்போ சிஸ்டம் ஸ்பெசிஃபிக் ஹெடர் ஃபைலை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம்.
யூசார்ட் மேக்ரோஸ் எல்லாம் டிக்ளேர் ஆகிருக்கு. .2 ரெஜிஸ்டர் ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் ஆகிருக்கு. ரெஜிஸ்டர் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு தேவையான ஃப்ளாக்ஸுக்கு தேவையான மேக்ரோஸும் இருக்குது. ஆல்ரைட், அடுத்ததாக வந்து இப்போ நம்ம யூசார்ட் ஹெடர் ஃபைலுக்கு போயிடலாம். யூசார்ட் டிரைவர் _hக்கு போயிடலாம். ஸோ இந்த ஹெடர் ஃபைலில் ஃபஸ்ட்டு சில எனுமரேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் எனுமரேஷன் வந்து டைப் டெஃப் enum. லெட்ஸ் சே இது வந்து எந்த யூஆர்ட்டை வந்து நம்ம டிஃபைன் பண்ணணுமோ, 3 யூஆர்ட் நம்மளுக்கு இருக்கு இல்லையா, அந்த 3 யூஆர்ட்டுக்குமே ஒரு நேம் மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து யூசார்ட் 1_id, ரெண்டாவது யூசார்ட் 2_id, மூணாவது யூசார்ட் 3_id. ஸோ 3 யூசார்ட். இதை வந்து நம்ம enum அல்லது யூசார்ட் _enum _id _tன்னு வச்சுக்கலாம். அடுத்த டைப் டெஃப் வந்து enum. இது வந்து யூசார்ட் _enum _word length. வேர்ட் லென்த் வந்து நம்ம 8 பிட்ஸா 9 பிட்ஸான்னு சொல்கிறதுக்கு ஒரு எனுமரேஷன். அடுத்த டைப் டெஃப் வந்து யூசார்ட் _en parity ரிலேட்டடாக parity _type def. அடுத்தது வந்து டைப் டெஃப் enum யூசார்ட் _en stop bits. ஸ்டாப் பிட்ஸ் வந்து எத்தனை ஸ்டாப் பிட்ஸ்னு சொல்கிறதுக்கு ஒரு enum. ஸோ இவ்வளோ enum நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ வேர்ட் லென்த்துக்கு வந்து மொத்தம் நம்மளுக்கு 2 enum இருக்குது. ஒன்று 8 பிட்ஸா 9 பிட்ஸாங்கிறது. ஸோ யூசார்ட் word length _8 பிட்ஸ்னு வச்சுக்கலாம். அப்புறம் அதையே யூசார்ட் வேர்ட் லென்த் 9 பிட்ஸ்னு வச்சுக்கலாம். அடுத்து பேரிட்டி வந்து உங்களுக்கு ஈவனா ஆடா இல்லை நோ பேரிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஸோ யூசார்ட் _parity நன்னு ஒன்று வச்சுக்கிறேன். அப்புறம் யூசார்ட் _parity ஈவன் ஒன்று வச்சுக்கிறேன். அப்புறம் யூசார்ட் _parity ஆடுன்னு வச்சுக்கிறேன். ஸோ இது எனுமரேஷன். அடுத்த ஸ்டாப் பிட்ஸுக்கு வந்து யூசார்ட் _stop bits let's say 0.5, அப்புறம் 1 1.5 2. ஸோ 4 எனுமரேஷன்ஸ். ஸோ இவ்வளோ எனுமரேஷன்ஸ் இப்போதைக்கு நம்மளுக்கு போதும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் நம்ம எனுமரேட்டட் வேல்யூஸாக கொடுக்குற மாதிரி இப்போ இமீடியட்டாக வேறு ஒன்றும் இல்லை. வேணும்னு நம்ம பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம ஒரு யூசார்ட் ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஒரு ஹேண்டில் கிரியேட் பண்ணணும். நம்ம ஜிபிஓக்கு எப்படி ஒரு பின்னு, அது என்ன கான்ஃபிகரேஷனு, என்ன பின் அவுட்புட் மோட் என்ன, எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து நம்ம டிஃபைன் பண்ணி நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை ஃபில் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம யூசார்ட்டுக்கும் ஒரு ஹேண்டில் வந்து கிரியேட் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரக்சர் டைப் தான். ஸோ அதனால் டைப் டெஃப் ஸ்ட்ரக்சர் லெட்ஸ் சே இதை வந்து யூசார்ட் ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கலாம். யூசார்ட் ஸ்ட்ரக்சர் _tன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது வந்து எந்த யூசார்ட்டை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இந்த யூசார்ட் டைப் எந்த டைப் அப்படின்றதுக்கு, அதுக்கு வந்து யூசார்ட் ஐடி எந்த யூசார்ட் அப்படின்றதுக்கு நம்ம மேலேயே ஒரு ஐடி வச்சுருந்தோம் இல்லையா, எனுமரேஷன் வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ இந்த டைப்லேயே நம்ம வந்து என்ன பண்ணலாம், யூசார்ட் enid _t லெட்ஸ் சே இது வந்து யூசார்ட் ஐடின்னு ஒன்று வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து உங்களுக்கு பாட் ரேட் செட் பண்ணுவோம் இல்லையா. பாட் ரேட் வந்து உங்களுக்கு UN32 டைப்பில் இருக்கலாம். ஸோ UN32 _t 9600 115,000 அந்த மாதிரி ரவுண்ட் நம்பராக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு UN32வாகவே வச்சுக்கலாம். ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு பாட் ரேட். அடுத்ததாக வந்து உங்களுக்கு வேர்ட் லென்த் இல்லையா. ஸோ வேர்ட் லென்த் என்னன்னு கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நம்ம கான்ஃபிகரேஷன் ரிலேட்டடான எனுமரேஷன் தான். ஸோ வேர்ட் லென்த் வந்து லெட்ஸ் சே வேர்ட் லென்த் அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்ததாக வந்து பேரிட்டி சொல்லணும் இல்லையா, பேரிட்டி. ஸோ இந்த டைப்பில் பேரிட்டி என்னன்றதை போடணும். அடுத்ததாக வந்து ஸ்டாப் பிட்ஸ் இல்லையா, ஸ்டாப் பிட்ஸ். ஓகே. அடுத்ததாக வந்து நம்மளுக்கு ஓவர் சாம்பிளிங் வந்து எனேபிளாக இருக்கணுமா இல்லை டிசேபிளாக இருக்கணுமா. ஓவர் சாம்பிளிங் பை 8 = 1 0 சொல்கிறதுக்கு இன்னொரு மெம்பர் ஒன்று க்ரியேட் பண்ணலாம்.
ஸோ அது வந்து uint 8ஆகவே இருக்கலாம். uint 8 underscore t let's say over sampling. ஓகே, ஆல்ரைட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் போதும். அடுத்ததாக வந்து நம்ம சில ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். usart ஃபங்க்ஷன் டெக்ளரேஷன்ஸ். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னென்னா, நம்மளுக்கு ஒரு init ஃபங்க்ஷன் தேவைப்படும், dinit ஃபங்க்ஷன் தேவைப்படும், அப்புறம் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் தேவைப்படும், ரிசீவ் நம்ம போலிங் மோடில் தான் இப்போ எழுதிட்டுருக்கோம் டிரைவரை. நம்ம இன்டரப்ட் மோட்லேயும் நம்ம அடுத்த பார்ட்டில் நம்ம இந்த டிரைவரை வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த பார்ட்டில் போலிங் மோடில் நம்ம வந்து ஒரு usart பெரிஃபரல் வழியாக நம்ம டிரான்ஸ்மிட் ரிசீவ் பண்ணுறதுக்கு init ஃபங்க்ஷன், dinit ஃபங்க்ஷன், டிரான்ஸ்மிட் ஃபங்க்ஷன், ரிசீவ் ஃபங்க்ஷன், போலிங் மோடில் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது. அப்புறம் சில சப்போர்ட் ஃபங்க்ஷன் UART வந்து எனேபிள் பண்ணணுமா, டிசேபிள் பண்ணணுமா, இல்லை GPU கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு, அந்த usart பெரிஃபரல் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு சில ஃபங்க்ஷன்ஸ், அந்த மாதிரி நம்ம சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம எழுதலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ஒரு init ஃபங்க்ஷன் ரிலேட்டடான ஒரு டிக்ளரேஷன் வந்து இங்கே கொடுக்கலாம். ஸோ லெட்ஸ் சே void usart underscore init. ஓகே, usart underscore initனு ஒரு ஃபங்க்ஷன், அப்புறம் usart underscore dinit அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன், அப்புறம் usart underscore transmit அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அப்புறம் usart underscore receiveங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இது போக சில சப்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து void usart enable. அது நீங்கள் பேராமீட்டர் இன்னும் நாங்கள் கொடுக்கலாம். எந்த usart நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணுமோ நினைக்கிறீங்களோ, எனேபிள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்கே பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி usart லெட்ஸ் சே டிசேபிள்னு வச்சுக்கலாம், டிசேபிள். அப்புறம் நீங்கள் இந்த usart ரிலேட்டடான GPIO கான்ஃபிகர் பண்ணணும் இல்லையா? ஸோ கான்ஃபிகர் GPIO, அந்த GPIO கான்ஃபிகர் பண்ணுறது, எந்த usart பெரிஃபரலுக்கு வந்து நம்ம GPIO கான்ஃபிகர் பண்ணணுமோ அதை நம்ம பாஸ் பண்ணலாம் இங்கே. ஸோ அது வந்து GPIOட APIs யூஸ் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ கான்ஃபிகர் GPIO. ஸோ இப்போ இந்த init ஃபங்க்ஷனில் வந்து நம்ம எந்த usart பெரிஃபரில் வந்து init பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இந்த டைப்பில் usart ஸ்ட்ரக்சர் டைப்பில் ஒரு பாயிண்டர் நம்ம வாங்கிக்கலாம், pointer to usart config. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷன் வழியாக எந்த usartனு நம்ம இங்கே ஐடியில் ஃபில் பண்ணி அனுப்பிச்சோம்னா அந்த usartை வந்து நம்ம இந்த init ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் ஸ்பெசிஃபிக்காக அந்த பர்டிகுலர் usartை மட்டும் நம்ம எடிட் பண்ணலாம். dinitக்கு வந்து உங்களுக்கு usart ஐடி மட்டும் கிடைச்சா போதும், நம்ம ஈஸியாக dinit பண்ணிடலாம். அதனால் இந்த டைப்பில் வாங்கிட்டு லெட்ஸ் சே இட்ஸ் அ பாயிண்டர் டு, இது வந்து usart ஐடின்னு வாங்கினா போதும். ஸோ usart ஐடி நம்ம கொடுத்தோம்னா அந்த usart நம்ம dinit பண்ணிடலாம். அடுத்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மறுபடியும் எந்த usart வழியாக நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணுறீங்கன்றதுக்கு இந்த usart ஐடி தேவைப்படும். அப்புறம் உங்களுக்கு ஒரு பஃபர் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பஃபரோட பாயிண்டர் அதை நீங்கள் இங்கே சென்ட் பண்ணணும். அதனால் uint 8 underscore t pointer to data. இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு கேரக்டர் அரே மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அந்த கேரக்டர் அரேயோட பாயிண்டரை வந்து நீங்கள் இந்த டேட்டாவில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா along with length, let's say uint 8 underscore t லென்த்தும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் லென்த்துக்கு வந்து அந்த பர்டிகுலர் கேரக்டர் அரேக்குள்ளே இருக்கிற அந்த டேட்டா வந்து இந்த டிரான்ஸ்மிட் ஃபங்க்ஷன் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். அப்படி வச்சுக்கலாம். ரிசீவ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம மறுபடியும் எந்த usart வழியாக ரிசீவ் பண்ணுறோன்றது தெரியணும். ஸோ அதுக்கு இது ஆக்சுவலாக இது எல்லாமே மொத்தமாக அதே தான் வரும். நீங்கள் எந்த usart வழியாக ரிசீவ் பண்ணுறீங்க, எந்த பஃபருக்கு நீங்கள் வந்து அந்த டேட்டாவை வந்து ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எவ்வளோ லென்த்துக்கு வந்து ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது எல்லாமே நீங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு usart driver.cக்கு போயிடலாம். ஸோ இங்கே வந்து அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஹெடர் ஃபைலில் நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டிய சில ஹெடர் ஃபைல்ஸ் இருக்குது. hash include std int.h நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அப்புறம் hash include அந்த டிவைஸ் ஸ்பெசிஃபிக் ஹெடர் ஃபைல் அதை இன்க்ளூட் பண்ணணும். ஆல்ரைட். ஸோ இப்போ இதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு. இங்கேயும் கூட இங்கே சப்போர்ட் ஃபங்க்ஷனில் கூட இந்த usart எனேபிள் டிசேபிள் இருக்குது இல்லையா, அதுலேயும் கூட நீங்கள் ஒரு usart ஐடியை பாஸ் பண்ணாலே போதும், நம்ம அதை பேஸ் பண்ணி அந்த usartை வந்து எனேபிள் பண்ணுறதோ டிசேபிள் பண்ணுறதோ பண்ணலாம். அந்த GPIO கான்ஃபிகர் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த ஐடியை பாஸ் பண்ணாலே போதும், அதை பேஸ் பண்ணி நம்ம எந்த usartக்கு வந்து பின்ஸை வந்து கான்ஃபிகர் பண்ணணுமோ அதை நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ்லாம் எழுதிக்கலாம். this function initializes the usart peripheral based on the usart id passed through the
config structure. Okay, அடுத்த function வந்து this function deinitializes the USART peripheral based on the USART ID passed as a parent. Okay, அடுத்து this function transmits the data of length passed as param. அப்படி வச்சுக்கலாமா? transmit the data data of length passed as param வச்சுக்கலாம். அடுத்து இதே தான் இங்கேயும் this function receives the data through the buffer pointer அல்லது this function receives the data through the data buffer of length passed as param வச்சுக்கலாம். support functions, இந்த function வந்து this function enables the USART for given USART peripheral. அடுத்ததா வந்து அதே தான் இங்கேயும் this function disables the USART for a given USART peripheral ID. அடுத்ததா வந்து configure GPIO இல்லையா? so this function configures GPIO peripheral for the given USART ID. okay, இது போக நம்மளுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று தேவைப்படலாம். பாட் ரேட் செட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் தேவைப்படலாம். நம்ம அதை எழுதலாம். நம்ம ஃபஸ்ட் இனிட் ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவைப்படுற ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் ஓரளவுக்கு நம்ம ஒரு பாடி வந்து க்ரியேட் பண்ணிட்டோம், ஃபங்க்ஷன் பாடிஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம். ஆல்ரைட், இப்போ இந்த யூனிட் ஃபங்க்ஷன் எழுதலாம். இந்த யூனிட் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடி நம்மளோட ரெஃபரன்ஸ் மேனுவலில் ஆல்ரெடி ஒரு ப்ரொசீஜர் வந்து நம்ம முன்னாடி கொடுத்துருந்தாங்க இல்லையா? இந்த யூசார்ட்டை வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருந்தாங்க. நம்ம இதையும் நம்ம ஆல்ரெடி கோத்ரூ பண்ணோம். நம்ம யூசார்ட்டை வந்து யூஇ பிட்டை வந்து யூசார்ட் CR1 ரெஜிஸ்டரில் 1ன்னு எழுதுறது மூலமாக இந்த யூசார்ட்டை எனேபிள் பண்ண முடியும். அப்புறம் இந்த பிட் வழியாக நீங்கள் வேர்ட் லென்த்தை ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸ்டாப் பிட்ஸை வந்து யூசார்ட் CR2ல ப்ரோக்ராம் பண்ண முடியும். அப்புறம் இந்த டிசைட் பாட் ரேட்டை வந்து BRR ரெஜிஸ்டரில் செட் பண்ணணும். அப்புறம் டிரான்ஸ்மிட்டர் எனேபிள் பண்ணுறதுக்கு CR1 ரெஜிஸ்டரில் வந்து 1 ரைட் பண்ணணும். அப்புறம் நம்ம எழுத வேண்டிய டேட்டாவை டேட்டா ரெஜிஸ்டரில் போய் எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம யூனிட் ஃபங்க்ஷனுக்கு ஃபாலோ பண்ண போகிறோம். பட் ஒரு டிஃபரன்ஸ் என்னென்னா, நம்ம இந்த யூசார்ட் எனேபிள் பிட்டை வந்து நம்ம கடைசியாக செட் பண்ணலாம். இந்த யூசார்ட் எனேபிள் டிரான்ஸ்மிட்டர் எனேபிளை கடைசியாக செட் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த பிட்டு ஸ்டாப் பிட்டு பாட் ரேட் அதெல்லாம் ஃபஸ்ட்டு கான்ஃபிகர் பண்ணிடலாம். இந்த அப்புறம் GPIO கான்ஃபிகர் பண்ணுறது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த யூசார்ட்டில் நான் ஃபஸ்ட்டு வந்து கான்ஃபிகர் த GPIO peripheral for the given USART peripheral அப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த GPIO கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் இல்லையா? கான்ஃபிகர் GPIO. அதுக்கு வந்து நம்ம யூசார்ட் ஐடியை மட்டும் பாஸ் பண்ணால் போதும், அது பார்த்துக்கும். அந்த யூசார்ட் ஐடி வந்து நம்மளுக்கு இந்த யூசார்ட் கான்ஃபிக் ஸ்ட்ரக்சர்க்குள்ள கிடைக்குது. ஸோ இதில் போய் ஏன் ப்ரொபோசல்ஸ் வரல? ஓகே, இங்கே வந்து ஒரு ஹெடர் ஃபைல் டிக்ளேர் பண்ணணும். #include usart driver.h. இப்போ வருதான்னு பார்க்கலாம். எஸ், இதில் வந்து பாட் ரேட், ஓவர் சாம்பிளிங், பேரிட்டி, ஸ்டாப் பிட், யூசார்ட் ஐடி இருக்கு இல்லையா? ஸோ இந்த யூசார்ட் ஐடியை நான் பாஸ் பண்ணேன்னா இந்த கான்ஃபிகர் GPIOக்குள்ளே இதில் போய் நம்ம இந்த யூசார்ட் ஐடியை பொறுத்து நம்ம இந்த யூசார்ட் ஐடி ஈக்குவல் டு யூசார்ட் அண்டர்ஸ்கோர் ID 1 இருக்கு இல்லையா? ID 1 இருந்தால் நம்ம அந்த யூசார்ட் 1க்கான எந்த பின்ஸோ அந்த பின்ஸை நம்ம வந்து GPIO பின்ஸை கான்ஃபிகர் பண்ணணும். எல்ஸ் இஃப் யூசார்ட் ID ஈக்குவல் டு
usart id equal to id equal to usart 2 id இருந்ததுன்னா அப்போ நம்ம வந்து என்ன கான்ஃபிகர் பண்ணணுமோ அதை பண்ணணும். அடுத்து else if usart id வந்து usart 6 இருந்ததுன்னா 6 id இருந்ததுன்னா அப்போ நீங்கள் அதுக்கான GPIO பின்ஸை வந்து usart 6க்கான TX RX பின்னை வந்து கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். else nothing இல்லையா, else do nothing. ஸோ இந்த 3 தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த usart 1க்கு வந்து நான் ஒரு GPIO ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம இங்கே ஆல்ரெடி மெயின் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு GPIOக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த GPIO driver.h நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இந்த usart டிரைவரில். ஸோ இதில் வந்து #include GPIO driver.h இதில் ஸோ இதில் வந்து இந்த ரெட் எல்இடிக்கு பதிலாக usart let's say GPIO usart pin configனு வச்சுக்கலாம். pin configனு ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பை டிஃபால்ட்டாக எல்லாமே 0லே இருக்கட்டும். இதில் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம மாற்ற தேவையில்ல. இதுவும் கூட அவுட்புட் இதை நான் எதுவுமே மாற்றலை. இப்போ இதை எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த usart 1 வந்து TX என்ன RX என்ன நம்ம பார்ப்போம். இது வந்து configure the GPIO for usart 1 இல்லையா. அதே மாதிரி இது வந்து configure the usart 2 GPIO for usart 2. அப்புறம் இது வந்து usart 6. ஸோ usart 1ல் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் மேனுவல் நம்ம டேட்டா ஷீட் போயிடலாம். டேட்டா ஷீட்டில் பின் அவுட் அண்ட் பின் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் மேப்பிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நம்ம usart 1க்கான TX RX வந்து எதில் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ usart ரிலேட்டடான எந்த மாதிரி பார்த்தீங்களா, இங்கே usart 2 CTS இருக்குது, RTS இருக்குது. usart 2 TX வந்து PA2ல் கனெக்ட் ஆகிருக்கு. usart 2 RX வந்து PA3ல் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ PA2 PA3 வந்து நம்ம usart 2க்கு கான்ஃபிகர் பண்ணால் இப்போதைக்கு அது போதும்னு நினைக்கிறேன். ஸோ usart 2 TX வந்து PA2 இல்லையா, அதனால் இங்கே என்ன பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த GPIO usart pin config ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்ம வந்து பை டிஃபால்ட்டாக பின் வந்து 0ன்னு போட்டிருக்கோம். பட் இந்த பின் வந்து நம்ம இங்கே ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளேயுமே இந்த பின்னை வந்து நம்ம செட் பண்ணுவோம். ஆக்சுவலாக மோட் வந்து அவுட்புட் கிடையாது, மோட் வந்து ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன். நம்ம GPIO கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் மோடில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு இங்கே டேட்டா ஷீட்டில் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ டேட்டா ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் 7க்கு தான் TX RX வந்து இந்த PA2க்கும் 3க்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் அவுட்புட் டைப் வந்து உங்களுக்கு புஷ்ஃபுல்லாகவே இருக்கலாம், நோ ப்ராப்ளம். அவுட்புட் ஸ்பீடு வந்து நம்ம 9600 பிட்ஸ் per செகண்ட் வைக்க போகிறோம், அதனால் லோவே வச்சுக்கலாம். நம்ம 1 Mbps அந்த மாதிரி போச்சுன்னா நம்ம ஹை வச்சுக்கலாம். அது மாதிரி புல் டவுன் ரெசிஸ்டரும் இந்த கம்யூனிகேஷனுக்கு தேவையில்லை, அதனால் நம்ம நோ புல்னு கொடுத்துடலாம். ஆல்டர்னேட் ஃபங்க்ஷனையும் நம்ம செட் பண்ணுவோம், கீழே செட் பண்ணுவோம். ஆல்டர்னேட் ஃபங்க்ஷனையும் பின்னி நம்ம செட் பண்ணுவோம் ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளேயுமே. மற்றபடி இந்த கான்ஃபிகரேஷன் மாறாது. ஸோ இப்போ நம்மளுக்கு usart 2க்கு வந்து நம்மளுக்கு PA2 PA3 இருந்தது இல்லையா. PA2 அண்ட் PA3 PA2 TX அண்ட் PA3 RX இல்லையா. அது வந்து ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் வந்து 7. ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் வந்து 7. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பின் செட் பண்ணணும். இந்த பின் செட் பண்ணுறதுக்கு இந்த GPIO பின் usart pin config டாட் பின் வந்து PA2 அடுத்ததாக வந்து GPIO usart pin config டாட் ஆல்டர்னேட் ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து 7. ஓகே, அப்புறம் நம்மளோட GPIO init ஃபங்க்ஷன் வழியாக இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம இனிஷியலைஸ் பண்ணலாம். GPIO _initனு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம GPIO போர்ட்டையும் அப்புறம் இந்த பின் கான்ஃபிக் ஸ்ட்ரக்சரையும் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ init போர்ட் வந்து GPIO A, பின் கான்ஃபிக் வந்து அட்ரஸ் ஆஃப் இந்த ஸ்ட்ரக்சர் GPIO usart pin config அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், usart 2 இருந்ததுன்னா இந்த பின் நம்பர் 2க்கு நம்ம வந்து ஒரு ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் 7க்கு வந்து செட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். அந்த GPIO ஏக்கு PA2க்கு வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி PA3க்கு கான்ஃபிகர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ இது மட்டும் கான்ஃபிகர் பண்ணால் போதும், ஏன்னா ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் 7ல் தான் இருக்குது. ஸோ பின்னை மட்டும் சேஞ்ச் பண்ணி மறுபடியும் இதே ஃபங்க்ஷனை கால் பண்ணேன்னா இப்போ எனக்கு RX ஃபங்க்ஷனும் இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. ஸோ இதே தான் இந்த usart 1க்கும் நான் காப்பி பண்ணி போடுறேன்.
ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் வந்து வேறு பின்னில் இருக்கும் இல்லையா, அது என்ன பின்னு கண்டுபிடிக்கணும் இப்போ. ஸோ யூசாட் 1 வந்து எங்கே இருக்குன்னு நம்ம டேட்டா ஷீட்டில் பார்க்கலாம். ஸோ டேட்டா ஷீட்டில் யூசாட் 1 இங்கே இருக்குது பாருங்கள். டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் வந்து அதுவும் PA7 இதுதான், PA7 தான் இருக்குது. PA9 அண்ட் 10ல் இருக்குது. ஸோ PA9 வந்து TX, PA10 வந்து RX. ஓகே, அப்போ இந்த பின் வந்து 9க்கு போட்டு ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் வந்து 7, PA10க்கு வந்து ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி இங்கே 7 கொடுத்துட்டதுனால நம்ம இங்கே கொடுக்க தேவையில்ல, மறுபடியும் இது PA தானே, அதனால் இதே ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இது PA யூசாட் 1ஓட பெரிஃபரலையும் நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம், 2வும் கான்ஃபிகர் பண்ணிட்டோம். அடுத்து யூசாட் 6க்கு பார்த்தோம்னா இங்கே இருக்குது பாருங்கள். யூசாட் 6 வந்து இங்கே இருக்குது, TX RX இங்கே இருக்குது, PA11 and 12ல் இருக்குது. ஸோ PA11 and 12 இது வந்து PA11 and 12 தான் இல்லை, இந்த யூசாட் 6 வந்து வேறு பின்லேயும் கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த பின்னில் வந்து இப்போ உங்களுக்கு மல்டிபிள் பின்ஸில் வந்து இது ரூட் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு எந்த பின்ஸில் வந்து இந்த யூசாட் TX வந்து கிடைக்கணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யூசாட் 6 TX வந்து PA11ல் இருக்குது இல்லையா, ஸோ 11க்கும் நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், கீழே வந்து யூசாட் 1 RX தனியாக இருக்குது, யூசாட் 1 TX இங்கேயும் இருக்குது, PBலையும் இருக்குது, போர்ட் Bலையும் நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா யூசாட் 6 வந்து PCலையும் இருக்குது. ஸோ எந்த யூசாட் வந்து உங்களுக்கு எந்த பின்னில் வரணுன்றத இந்த டேபிளில் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு எனக்கு PC 6 and 7 தான் எனக்கு ஆக்சசபிளாக இருக்குது அப்படின்னா நான் யூசாட் 6 TX RX வந்து இந்த பின்னுக்கே ரூட் பண்ணலாம். ஸோ இப்போ ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் 8 ஆகிடுது இல்லையா. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு போர்ட் C, இங்கே போர்ட் C இது வந்து PC 6 and 7. ஸோ PC 6 PC 7 ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் வந்து 8, ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் வந்து 8 இல்லையா, இங்கே இருக்கு பாருங்கள் ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் 8. ஸோ இப்போ வந்து பின் நம்பர் வந்து 6, ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் 8, அப்புறம் இங்கேயும் ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் வந்து சேம் தான், ஆனால் பின் நம்பர் மட்டும் PC 7. ஸோ 6 and 7 முடிஞ்சது. ஸோ இப்போ எல்லா யூசாட்டோட GPU பெரிஃபரலையுமே நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இந்த GPU போர்ட் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுறப்ப அதோட கிளாக்கையும் நம்ம எனேபிள் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த மெயின் ஃபங்க்ஷனில் பழைய கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்இடியோட போர்ட் நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த GPU கிளாக்கையும் நீங்கள் வந்து RCC பெரிஃபரல் வழியாக எனேபிள் பண்ணியிருந்தீங்க இல்லையா. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம காப்பி பண்ணி இந்த GPU எனேபிள் பண்ணுறப்பே நம்ம பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து GPU ஸ்ட்ரக்சரை இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த GPU பெரிஃபரல் கிளாக்கையும் நீங்கள் எனேபிள் பண்ணலாம். இது போர்ட் A, இது போர்ட் A, இது போர்ட் C, அவ்வளோதான். ஆனால் இது RCCன்றதுனால இந்த RCCயோட ஹெடர் ஃபைலையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிடுறது பெட்டர். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் RCC_driver.h. ஓகே, ஸோ நம்ம GPU வந்து கிளாக் எனேபிள் பண்ணிட்டோம், GPU போர்ட்டையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம், அதுக்கு எந்த பின்னுக்கு வேணுமோ அந்த பின்னுக்கு நம்ம ரூட் பண்ணிட்டோம். அடுத்ததாக வந்து GPU பெரிஃபரல் கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறமா யூசாட் யூனிட்டில் வந்து அடுத்த ஸ்டெப் செட் த வேர்ட் லென்த். ஸோ வேர்ட் லென்த் செட் பண்ணணும். அப்புறம் அடுத்ததாக வந்து செட் த ஸ்டாப் பிட்ஸ் எத்தனைன்றதை செட் பண்ணணும். அப்புறம் வந்து பேரிட்டி செட் பண்ணணும், செட் த பேரிட்டி செட் பண்ணணும். அது போக உங்களுக்கு வேறு என்ன இருக்குது, பேரிட்டி, வேர்ட் லென்த்து, அப்புறம் ஓவர் சாம்பிளிங் செட் பண்ணணும். ஓவர் சாம்பிளிங் ஃப்ளாக் வந்து செட் பண்ணணும். செட் ஓவர் சாம்பிளிங் ஃப்ளாகு ஓவர் 8 இல்லையா, ஓவர் 8ங்கிற அந்த பிட்டை வந்து நம்ம எனேபிள் பண்ணணுமா டிசேபிள் பண்ணணுமான்றது. இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் பாட் ரேட் செட் பண்ணணும். செட் த பாட் ரேட். ஸோ இதுவும் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எனேபிள் டிரான்ஸ்மிட்டர் ஆர் ரிசீவர், அதுக்கடுத்து எனேபிள் யூசாட், எந்த யூசாட்டோ அந்த யூசாட்டை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு யூசாட் பெரிஃபரலுக்குமே நம்ம தனித்தனியாக ஒரு ரெஜிஸ்டர் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ நீங்கள் ஒரு இஃப் கண்டிஷன் வந்து ஒரு யூசாட் பெரிஃபரலுக்குமே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இஃப் உங்களுக்கு இந்த யூசாட் ஐடி வந்து இந்த ஐடி வந்து
இஸ் ஈக்குவல் டு usert1 அண்டர்ஸ்கோர் ஐடியா இருந்ததுன்னா அப்போ நீங்கள் இது எல்லாமே பண்ணுவீங்க. அப்புறம் else if இந்த usert config usert ஐடி வந்து usert2 இருந்ததுன்னா அப்பயும் நீங்கள் இது எல்லாமே பண்ணுவீங்க. else if usert3 இருந்ததுன்னா அப்பயும் நீங்கள் இது எல்லாமே பண்ணுவீங்க. else நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வேர்ட் லென்த் செட் பண்ணுறதுக்கு இப்போ வேர்ட் லென்த் வந்து உங்களுக்கு 8 பிட்ஸாக இருக்கலாம், 9 பிட்ஸாக இருக்கலாம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு if usert config let's say word length வந்து is equal to word length usert underscore word length இருக்கு இல்லையா. word length வந்து 8 இருந்ததுன்னா நம்ம ஒரு கான்ஃபிகரேஷன் செட் பண்ணணும். else நம்ம அந்த 9 பிட் கான்ஃபிகரேஷன் செட் பண்ணணும். ஸோ 8 பிட்ஸாக இருந்ததுன்னா ஸோ வேர்ட் லென்த் வந்து உங்களுக்கு CR1 ரெஜிஸ்டரில் தான் இருக்குது. ஸோ ரெஃபரன்ஸ் மேனுவலில் போயிட்டு usert ரெஜிஸ்டரில் CR1 ரெஜிஸ்டர் போனீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் வேர்ட் லென்த் பிட் 12 வந்து வேர்ட் லென்த் வந்து 0 இருந்ததுன்னா 8 பிட்ஸு, 1 இருந்ததுன்னா 9 பிட்ஸ். ஸோ 0 லெஃப்ட் ஷிஃப்டட் பை 12ன்னு போட்டால் உங்களுக்கு 8 பிட்ஸ் கிடைக்கும். 1 லெஃப்ட் ஷிஃப்டட் பை 12ன்னு போட்டால் உங்களுக்கு 9 பிட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஏதாவது ஒரு மேக்ரோ வச்சுருக்கோமான்னு பார்க்கலாம். CR1க்கு வந்து ஓவர் சாம்பிளிங் ஓகே எதுவும் இல்லை. ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக இந்த usert டிரைவரில் usert2 தானே, சாரி இது usert1 தானே, usert1 நம்ம இந்த usert1 வந்து டைரெக்டாக அக்சஸ் பண்ண முடியுமா? எஸ், usert1 வந்து நம்ம இப்போ டைரெக்டாக அக்சஸ் பண்ணலாம். ஸோ usert1 இப்படி போட்டு அதோட CR1 ரெஜிஸ்டர் நான் டைரெக்டாக மெமரி மேப்டு அட்ரஸ் வந்து நான் டைரெக்டாக அக்சஸ் பண்ணலாம் CR1. ஸோ இந்த CR1 ரெஜிஸ்டரில் அந்த பிட் பொசிஷன் 12ல் வந்து அது என்ன வேல்யூ இருந்தாலும் அதை நான் ஆஃப் பண்ணிடணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், and equal to not of 1 left shifted by 12ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும், அந்த 1 போய் 12ல் போய் ரைட் ஆகி ஆனால் இன்வெர்ட் ஆகி ரைட் ஆகும். ஸோ 0ன்றது போய் அந்த பிட் பொசிஷன் 12ல் போய் ரைட் ஆகும். 0ன்னா உங்களுக்கு வேர்ட் லென்த் வந்து 8 ஆகிடுது. இதுவே உங்களுக்கு வேர்ட் லென்த் வந்து 9 இருந்ததுன்னா இது அப்படியே வந்து என்ன ஆகும்னா usert1 CR1 r equal to 1 left shifted by 12ன்னு போட்டால் இது 9 பிட்ஸ் வேர்ட் லென்த்துக்கான கான்ஃபிகரேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 1ன்னு போட்டால் 9 பிட்ஸ். ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம வேர்ட் லென்த் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்டாப் பிட் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ ஸ்டாப் பிட் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு மறுபடியும் usert வெரிஃபரில் வந்து நம்ம டிவைஸ் ஸ்பெசிஃபிக் ஹெடர் ஃபைலில் ஆல்ரெடி வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பிட்டுக்கு வந்து CR2 ரெஜிஸ்டர். ஸோ CR2 ரெஜிஸ்டரில் நம்ம வந்து இந்த வேல்யூ செட் பண்ணணும். ஸோ ஸ்டாப் பிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 பிட் இல்லையா. இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து 0-1 நான் ரைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி இங்கே 1-1 இருந்துச்சுன்னா நான் 0-1 ரைட் பண்ணி ஆர் பண்ணி ரைட் பண்ணாலும் எனக்கு இங்கே 1-1 தான் போய் செட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த 2 பிட்டு கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து நான் வந்து 0-1 அந்த மாதிரி செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், இருக்கிற பிட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணணும். இந்த 2 பிட்டை வந்து கிளியர் பண்ணணும். ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த பிட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாப் பிட்ஸுக்கான அந்த usert1 CR2 தானே, CR2 and equal to not of let's say 0B11 left shifted by position வந்து 12 CR2ல வந்து 12. ஸோ இப்போ என்ன நடக்கும், இந்த 12 and 13th பொசிஷனில் இருக்கிற பிட்ஸ் வந்து ஆஃப் ஆகிடும். இந்த லைனுக்கு அப்புறமா அந்த 2 பிட்ஸுமே ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆனதுக்கப்புறமா நான் usert1 CR2 r equal to நான் என்ன கான்ஃபிகரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இங்கே ஸ்டாப் பிட்ஸ் வந்து என்ன வருதோ அதை பேஸ் பண்ணி நான் இங்கே வந்து ஒரு இஃப் கண்டிஷனில் லெட்ஸ் சே usert config ஸ்டாப் பிட்ஸ் வந்து ஈக்குவல் டு ஸ்டாப் பிட் 1 இருந்ததுன்னா என்ன, 1.5 இருந்தது என்ன, 0.5 இருந்தது என்ன, 2 இருந்தால் என்னன்றதை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ usert underscore ஸ்டாப் பிட்ஸ் 0.5 இருந்ததுன்னா இஃப் கண்டிஷனுக்குள்ள இது else if இந்த usert config இது வந்து உங்களுக்கு 1 இருந்ததுன்னா இது வந்து 1. ஓகே,
அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ஸ்டாப் பிட்ஸ் வந்து 1.5 இருந்ததுன்னா இதுவும் வந்து உங்களுக்கு 1.5, CR2 வந்து 1.5. else if இது வந்து உங்களுக்கு 2 இருந்ததுன்னா இதுவும் 2. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம ஸ்டாப் பிட்ஸை வந்து நம்ம செட் பண்ணணும். அடுத்து வந்து பேரிட்டி செட் பண்ணணும். பேரிட்டி செட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு CR1 ரெஜிஸ்டரில் உங்களுக்கு வந்து பேரிட்டி செட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து பேரிட்டி வந்து ஆட் பேரிட்டியாக செட் பண்ணிக்கலாம் அல்லது ஈவன் பேரிட்டியாக செட் பண்ணிக்கலாம். 0 அல்லது 1 2 ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிட் பொசிஷன் 9ல் வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த செட் த பேரிட்டின்றதில் போயிட்டு இஃப்பில் போய் நான் வந்து நம்மளோட யூசார்ட் கான்ஃபிகில் போய் பேரிட்டியை வந்து செக் பண்ணுறேன். பேரிட்டி வந்து யூசார்ட் அண்டர்ஸ்கோர் பேரிட்டி ஈவனாக இருந்ததுன்னா ஒரு கான்ஃபிகரேஷன், எல்ஸ்னாலே அது வந்து உங்களுக்கு ஆட் பேரிட்டி தானே, ஆட் பேரிட்டியாக இருந்ததுன்னா ஒரு கான்ஃபிகரேஷன். அது என்ன ரெஜிஸ்டர், CR1 ரெஜிஸ்டர். CR1 ரெஜிஸ்டரில் பிட் பொசிஷன் 9. அதனால் யூசார்ட் 1 CR1 ஃபஸ்ட் அந்த ரெஜிஸ்டரில் வந்து அந்த பர்டிகுலர் பொசிஷனை வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் ஈக்குவல் டு நாட் ஆஃப் 1 லெஃப்ட் ஷிஃப்டட் பை 9 1 லெஃப்ட் ஷிஃப்டட் பை 9. ஃபஸ்ட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நான் முன்னாடியே கொடுத்துட்றேன், செட் த பேரிட்டி இங்கே. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அதை ஈவனாக இருந்ததுன்னா 0 தானே, அப்போ இது ஆஃப்லேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆடாக இருந்ததுன்னா மட்டும்தான் அது R = அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆடாக இருந்ததுன்னா 1 செட் ஆகிடும், ஈவனாக இருந்ததுன்னா 0வாக இருக்கும். ஆல்ரைட், ஸோ பேரிட்டி செட் பண்ணியாச்சு. அடுத்து ஓவர் சாம்பிளிங் ஃப்ளாக். ஓவர் சாம்பிளிங் ஃப்ளாக் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குது, ஓவர் 8 வந்து CR1 தான் இருக்குது. CR1 ஓவர் 8 இருக்குது. அது வந்து பிட் பொசிஷன் 15. ஸோ ஓவர் சாம்பிளிங் வந்து நம்ம ஆல்ரெடி அதுக்கு ஒரு ஃப்ளாக் வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். எஸ், ஓவர் 8 வந்து நம்ம 1 லெஃப்ட் ஷிஃப்டட் பை 15 ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யூசார்ட் கான்ஃபிக் அண்டர்ஸ்கோர் ஓவர் சாம்பிளிங் ஈக்குவல் டு ஓவர் சாம்பிளிங் வந்து 8 இருந்ததுன்னா என்ன வேல்யூ, எல்ஸ் இஃப் ஓவர் சாம்பிளிங் வந்து 16 இருந்ததுன்னா என்ன வேல்யூ. இந்த 2 வேல்யூ தான் உங்களுக்கு பாசிபிள், 2 தான் உங்களுக்கு பாசிபிள். ஸோ அதை இங்கே வச்சுக்கலாம். ஸோ 8 இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த யூசார்ட் 1 CR1 வந்து இந்த 8 இருந்ததுன்னா 1ன்னு செட் ஆகணும் இல்லையா, ஓவர் சாம்பிளிங் வந்து 8 அப்படின்னா 1ன்னு செட் ஆகணும். அப்போ R = யூசார்ட் அண்டர்ஸ்கோர் CR1 யூசார்ட் X அண்டர்ஸ்கோர் CR1 ஓவர் 8. ஓகே, ஸோ ஓவர் 8 வந்து ஆக்சுவலாக 1 லெஃப்ட் ஷிஃப்டட் பை 15 விச் இஸ் ஹியர். ஓகே, அதுவே வந்து உங்களுக்கு 16 இருந்ததுன்னா அது ஆஃப் பண்ணால் மட்டும் போதும். அண்ட் ஈக்குவல் டு நாட் ஆஃப் இது 1 லெஃப்ட் ஷிஃப்டட் பை 15. இப்போ அது 16 இருந்ததுன்னா அது 0 ஆகிடும். அவ்வளோதான். ஸோ அடுத்து பாட் ரேட் செட் பண்ணணும். பாட் ரேட் செட் பண்ணுறது கொஞ்சம் ட்ரிக்கி. நம்ம முன்னாடியே வந்து என்ன பண்ணோம்னா ஒரு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணோம் இல்லையா, பாட் ரேட்க்கு வந்து எஃப் கிளாக் உங்களோட பெரிஃபரல் கிளாக், அப்புறம் 8 × 2 - அந்த ஓவர் சாம்பிளிங் வந்து 1 இருந்துச்சுன்னா அந்த 1, இல்லை 0 இருந்துச்சுன்னா 0, அப்புறம் யூசார்ட் டிவ் அப்படின்றது வந்து ஒரு கால்குலேஷனாக வச்சுருந்தோம். அப்போ யூசார்ட் டிவ்ங்கிறது நம்மளுக்கு என்னவாக இருக்கும்னா, அப்படியே இதை கொஞ்சம் மாற்றணும்னா யூசார்ட் டிவ் = எஃப் கிளாக் டிவைடட் பை 8 × 2 - ஓவர் சாம்பிளிங் 8ஓட ஃப்ளாகு இன்ட்டு பாட் ரேட் அப்படி வரும். கரெக்டாக? ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணணும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏன்னா இந்த யூசார் டிவை தான் நம்ம வந்து இந்த ஃப்ராக்ஷன் அப்புறம் இந்த மேண்டிஸா ரெண்டையுமே நம்ம யூசார் டிவ்லேருந்து தான் கான்ஃபிகர் பண்ணி அந்த ரெஜிஸ்டரில் வந்து யூசார் பாட் ரேட் ரெஜிஸ்டரில் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. அந்த ரெஜிஸ்டரில் போட போகிற வேல்யூவோட யூசார் டிவ்ன்றது தான் அதோட ஃபார்முலா. ஸோ இதை வந்து நான் இங்கே போட்டுக்கிறேன், சும்மா கமெண்ட்டாக போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த யூசார் டிவை நம்ம கால்குலேட் பண்ணணும்னா நான் ஃபஸ்ட்டு இந்த யூசார் டிவை வந்து ஒரு ஃப்ளோட்டாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் சே ஃப்ளோட் யூசார்ட் டிவ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே,
அடுத்து இந்த எஃப் கிளாக் இருக்கு இல்லையா, இந்த எஃப் கிளாக் வந்து யூசர் பெரிஃபரல் கிளாக். அதை வந்து நான் மேலே வந்து இங்கே வந்து ஒரு ஹெடர் ஃபைல்லே கூட யூசாட் டிரைவர் டாட் ஹெச்சில் வந்து நான் மேலேயே கூட டெம்பரவரியாக நான் இப்போ வந்து அதோட பெரிஃபரல் கிளாக் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கான்ஃபிகரேஷனும் பண்ணுவேன். பட் ஃப்யூச்சரில் வந்து இதை நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்து சிஸ்டமில் இருந்து கிளாக்கோட ஃப்ரீக்வன்சி ரீட் பண்ணி அது கிளாக்கை வந்து அது கான்ஃபிகர் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ஃப்யூச்சரில் மாற்றலாம். இப்போதைக்கு நான் ஹார்ட் கோட் மட்டும் பண்ணுறேன். ஸோ ஹேஷ் டிஃபைன் இது வந்து ஆக்சுவலாக யூசாட் பெரிஃபரல் கிளாக் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஹேஷ் டிஃபைன் யூசாட் பெரிஃபரல் கிளாக் ஃப்ரீக்வன்சி நான் வந்து 8 மெகாஹெர்ட்ஸாக கொடுக்குறேன். 8 மெகாஹெர்ட்ஸ். ஓகே, ஆன்சர். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட இந்த பாட் ரேட் கான்ஃபிகர் பண்ணுற இந்த இடத்துக்கு வந்துடுறேன். ஸோ யூசாட் டிவ் ஈக்குவல் டு யூசாட் டிவ் ஈக்குவல் டு எஃப் கிளாக்ன்றது வந்து இந்த யூசாட் பெரிஃபரல் கிளாக் ஃப்ரீக்வன்சி இல்லையா, டிவைடட் பை 8 into 2 minus over 8 val அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த ஓவர் 8 வேலுங்கிறத வந்து நம்ம இங்கே மேலே கொடுத்துருக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஓவர் சாம்பிளிங் வந்து இங்கேயே நான் செட் பண்ணிக்கிறேன். ஓவர் வேல் வந்து இன்கேஸ் 8 வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது 1, இல்லைன்னா இது 0. இந்த ஓவர் 8 வேலுங்கிறதையும் நான் மேலே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் சே ஒரு u1 8_ t நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து இனிஷியலைஸ் பண்ணாமலே இருக்கட்டும். ஓவர் வேல் வந்து இங்கே உங்களுக்கு வந்து 1 0 செட் ஆகுது ஓவர் சாம்பிளிங் ஃப்ளாக் பொறுத்து. ஓவர் சாம்பிளிங் 8 = 1 இருந்ததுன்னா இங்கே வந்து நம்ம 1 செட் பண்ணுறோம், இல்லைன்னா 0 செட் பண்ணுறோம். அதையே நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன், ஓவர் 8 வேல்னு கொடுத்துருக்கேன். இன்ட்டு பாட் ரேட். வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு பேராமீட்டராகவே வருது இல்லையா அந்த யூசாட் கான்ஃபிகரேஷனில். அதனால் யூசாட் கான்ஃபிகரேஷன் இன்ட்டு யூசாட் கான்ஃபிகரேஷன் ஏன் வரல, யூசாட் கான்ஃபிகரேஷன் மல்டிப்ளைட் பை, ஓகே எக்ஸ் கிடையாது இல்லையா, சாரி, இது வந்து இன்ட் ஸ்டார் வரணும். ஓகே. அடுத்து வந்து இன்ட்டு பாட் ரேட் இல்லையா. ஸோ பாட் ரேட் வந்து இந்த யூசாட் கான்ஃபிக் அதுக்குள்ளே பாட் ரேட் வருது 9600 இங்கே கிடைக்கும். ஸோ 9600 இன்ட்டு 2 மைனஸ் இந்த 1 0 இன்ட்டு 8. அப்புறம் இதை வந்து கிளாக் ஃப்ரீக்வன்சி மேலே வந்து நியூமரேட்டர் வந்து கிளாக் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதோட வேல்யூ வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூ. நம்மளுக்கு வந்து யூஸ்வலாக என்ன வேல்யூ வந்திருக்கணும்னா இங்கே வந்து 100.1666 வருது இல்லையா, அதுதான் இந்த ஃப்ளோட் வேல்யூவில் இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த 104ன்றதை வந்து மேண்டிஸாவாக வச்சுக்கணும். இது வந்து ஃப்ராக்ஷனல் எலிமெண்ட்டாக வச்சுக்கணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு u1 32_t மேண்டிஸான்னு போடுறேன். மேண்டிஸா. ஸோ மேண்டிஸான்றது வந்து u1 32ன்றதுனால இந்த யூசாட் டிவ்வை வந்து அப்படியே நான் வந்து எடுத்துக்கிட்டேன்னா u1 32 கன்வெர்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து இது வந்து 104 கிடச்சிடும். ஒன்லி இந்த ஹோல் நம்பர் மட்டும் எனக்கு கிடைக்கும். ஸோ யூசாட் டிவ், இந்த யூசாட் டிவ் வந்து ஃப்ளோட்டாக இருக்குது, அதை நான் வந்து டைப் கேஸ்ட் பண்ணி u1 32 மாற்றிக்கிறேன். ஸோ u1 32 மாற்றுறப்ப எனக்கு அந்த 104ன்ற அந்த ரவுண்ட் நம்பர் மட்டும் ஹோல் நம்பர் மட்டும் எனக்கு கிடைக்கும். அதை நான் மேண்டிஸால் வச்சுருக்கேன். இப்போ அடுத்து இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட்டை கான்ஃபிகர் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ இதை 1.166ன்றது மட்டும் நான் தனியாக எடுக்கணும். அதுக்கு இது வந்து நான் ஃப்ராக்ஷன் சொல்லிவிட்டு இன்னொன்று வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு நான் ஒரு ஃப்ளோட் வந்து ஃப்ராக்ஷன் வச்சுக்கிறேன். ஃப்ராக்ஷன். ஸோ ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு இந்த 1.1666 மட்டும் நான் பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த மேண்டிஸாலேருந்து இதை மைனஸ் பண்ணால் போதும் இல்லையா. இந்த யூசாட் டிவ்லேருந்து இதை மைனஸ் பண்ணால் போதும் இல்லையா. ஸோ இந்த யூசாட் டிவ்ங்கிறது வந்து இந்த ஃபுல் வேல்யூ 104.166 இருக்குது. மைனஸ் மேண்டிஸான்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த 0.1666 மட்டும் ஃப்ராக்ஷனல் வேல்யூவாக கிடைக்கும். ஸோ இப்படி தான் நான் மேண்டிஸாவையும் அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூவும் நான் பிரித்து எடுக்கிறேன் இந்த யூசாட் டிவ்ங்கிற இந்த வேரியபிள் இருந்து. இதுக்கும் இந்த கால்குலேஷன் வந்து இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ நான் பாட் ரேட் ரெஜிஸ்டர் பிஆர்ஆர் ரெஜிஸ்டர் வந்து செட் பண்ணணும். நான் பிஆர்ஆர் ரெஜிஸ்டருக்குள்ளே போனேன்னா இங்கே இருக்குது பாருங்கள், பிஆர்ஆர் ரெஜிஸ்டர்னு வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த பிஆர்ஆர் ரெஜிஸ்டரில் ஃப்ராக்ஷன் எலிமெண்ட் வந்து உங்களுக்கு 4 பிட்ஸ் இருக்குது. மேண்டிஸா எலிமெண்ட் வந்து உங்களுக்கு 4லேருந்து 15 மொத்தம் 12 பிட்ஸ் இருக்குது. 12, 13, 14, 15, 16 இல்லையா? 12 பிட்ஸ் வந்து உங்களுக்கு மேண்டிஸாவாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ண இந்த ஃப்ராக்ஷனல் வேல்யூவும் மேண்டிஸா வேல்யூவும் நம்ம இங்கே போடணும். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், இஃப் எனக்கு அந்த அந்த ஓவர் சாம்பிளிங் வந்து என்ன வேல்யூன்னு பார்த்துட்டு, இஃப் இந்த ஓவர் சாம்பிளிங் ஃப்ளாக் வந்து ஈக்குவல் டு ஓவர் 8 ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா நான் வந்து இப்போ யூசாட் 1ஓட பாட் ரேட் ரெஜிஸ்டர் இருக்கு இல்லையா, பாட் ரேட் ரெஜிஸ்டர் அதோட வேல்யூ ஈக்குவல் டு மேண்டிஸா வந்து லெஃப்ட் ஷிஃப்டட் பை 4 இல்லையா. ஸோ மேண்டிஸா வந்து லெஃப்ட் ஷிஃப்டட் பை 4னு போட்டால் எனக்கு மேண்டிஸா போயிடும். இந்த ஃப்ராக்ஷனல் வேல்யூக்கு ஆர் இந்த மேண்டிஸா இந்த ஃப்ராக்ஷன் இன்ட்டு இந்த ஃப்ராக்ஷன் இன்ட்டு 8, ஏன்னா இது 1 பிட்டுக்கு தான் அந்த ஃப்ராக்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதனால் நீங்கள் 8 டைம்ஸ் சாம்பிள் பண்ணணும்னா 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி 0.5ஆல் அதை இன்க்ரிமெண்ட் பண்ணிங்கன்னா அதை ரவுண்ட் பண்ணுறதுக்காண்டி இது வந்து ஒன்றும் இல்லை, இந்த ப்ளஸ் 0.5 ஃப்ளோட்னு நான் கொடுக்குறது ஜஸ்ட் அந்த ரவுண்டிங் காண்டி மட்டும்தான் கொடுக்குறேன். இந்த 0.5 எஃப்பால் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் மேத்து. இப்போ வந்து உங்களுக்கு இங்கே நம்மளோட பழைய கால்குலேஷனில் நம்மளுக்கு 1.3ன்னு ஒரு ஃப்ராக்ஷனல் வேல்யூ வந்தது இல்லையா, அது வந்து நம்ம 1க்கு ரவுண்ட் பண்ணோம். இது இன்கேஸ் இந்த 1.3க்கு பதிலாக உங்களுக்கு 1.6ன்னு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1.6 நீங்கள் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் மேத் வந்து நீங்கள் போடாமல் ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு இன்டீஜர் கன்வர்ஷன் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது 1ன்னு தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். 1.6ஆக இருந்தாலுமே அதே மாதிரி உங்களுக்கு 1.8ஆக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து 1ன்னு தான் ரவுண்ட் ஆகும், லோவர் எண்டில் தான் ரவுண்ட் ஆகும் இன்டீஜரில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறப்ப. அப்போ வந்து உங்களுக்கு 0.8 வந்து உங்களுக்கு எரர் ரேட் வர்றதுனால உங்களுக்கு எரர் வந்து ஜாஸ்தி கிடைக்கும் இந்த டிரான்ஸ்மிஷன் அப்போ. ஸோ இது 1.8னா அது 2க்கு தானே நியரஸ்ட்டு. ஸோ அப்பர் எண்டில் தானே நீங்கள் ரவுண்ட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு 0.5 அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இது 2.3ன்னு வரும். அது நீங்கள் இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணுறப்ப 2 வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ 2 நீங்கள் எடுத்து நீங்கள் விச் இஸ் க்ளோஸ் டு 1.8 அப்போ நீங்கள் 2ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எரர் ரேட் வந்து கம்மியாக இருக்கும், டிரான்ஸ்மிஷன் கொஞ்சம் எரர் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதுக்காண்டி தான் இந்த 0.5ஆல் நம்ம ஆட் பண்ணுறது. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு ரவுண்ட் டு நியரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் மேத்து தான் இது. ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்ம கால்குலேட் பண்ணுற பாட் ரேட்டோட ஃப்ரீக்வன்சி வந்து ஐடியல் வேல்யூக்கு கொஞ்சம் நியரஸ்ட்டாக இருக்கும். இது லோ ஸ்பீடுக்கு அவ்வளோ உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது, பட் ஹை ஸ்பீடில் வந்து இது ரொம்பவே சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும், இதோட யூசேஜ் வந்து ரொம்பவே சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். ஸோ 0.5ஆல் நான் ரவுண்ட் பண்ணிட்டேன். இதுவே எல்ஸ்னால் என்ன, ஓவர் சாம்பிளிங் பை 16 இல்லையா. ஸோ இதுக்கு இதே ஃபார்முலா தான், ஆனால் இங்கே 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக 16ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க, அவ்வளோதான். இப்போ பாட் ரேட் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு, பாட் ரேட் ரெஜிஸ்டரில் வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ இந்த கால்குலேஷனில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ அடுத்ததான் வந்து டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரும் எனேபிள் பண்ணணும். இதை டிரான்ஸ்மிட்டர் ரிசீவருக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ஃப்ளாக் வச்சுருந்தோம் இல்லையா, லெட்ஸே TEUEன்னு வச்சுருந்தோம். இது UART எனேபிள் CR1 ரெஜிஸ்டரில் இருக்குது. அதே மாதிரி டிரான்ஸ்மிட்டர் எனேபிள் CR1ல் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டையுமே USART எனேபிள் பண்ணுறதையும் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் எனேபிள் பண்ணுறதையும் நம்ம சேர்த்தே கூட பண்ணலாம். USART 1 CR1 R ஈக்குவல் டு அதில் என்ன வேல்யூ இருந்தாலும் நான் வந்து USART X _ CR1 _ transmitter enable TE or USART X _ CR1 _ USART enable UE அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம டிரான்ஸ்மிட்டர் எனேபிள் பண்ணியாச்சு, ரிசீவர் நான் இப்போ எனேபிள் பண்ணல, நான் அதையும் இங்கே எனேபிள் பண்ணிடுறேன். ஆர் USART X _ CR1 _ RE. ஓகே, டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் அப்புறம் USART எல்லாத்தையுமே நம்ம இப்போ எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே நம்ம USART 1க்கு மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது அப்படியே காப்பி பண்ணி நம்ம வந்து USART 2க்கும் காப்பி பண்ணி போடணும், USART 6க்கும் காப்பி பண்ணி போடணும். இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ரிப்பீட்டடாக 3 டைம்ஸ் போடுறது வந்து கொஞ்சம் அவ்வளோ ஆப்டிமைஸ்டாக இல்லை கோடு. ஸோ இந்த கோடையும் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணலாம். நான் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்றது சொல்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து இதை காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ எல்சிஃப் இங்கே வந்து USART 2லேயும் அதை காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ எங்கெங்கெல்லாம் USART 1 இருந்ததோ அங்கெல்லாம் நான் USART 2ன்னு மாற்றிக்கிறேன்.
ஓகே, இங்கே USART2. அதே மாதிரி இந்த ஃப்ளோட் அதெல்லாமே வந்து நம்ம மேலே டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதை கீழே டிக்ளேர் பண்ண அவசியம் இல்லை, இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அதை டிக்ளேர் பண்ணதை எடுத்து விட்றலாம். ஓகே, ஸோ இதையும் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது USART6. இந்த இனிட்டில் வந்து நம்ம இன்னொரு விஷயம் பண்ணல. நம்ம எப்படி வந்து GPIOக்கு வந்து ஒரு GPIO கிளாக் வந்து எனேபிள் பண்ணமோ அதே மாதிரி இந்த USARTக்கும் நம்ம அந்த பெரிஃபரல் கிளாக் வந்து எனேபிள் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம ரெஃபரன்ஸ் மேனுவலில் இந்த RCC பெரிஃபரல் இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம RCC ரீசெண்ட் கிளாக் கண்ட்ரோலில் USARTோட பெரிஃபரலோட கிளாக்கையும் நம்ம எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ RCC ரெஜிஸ்டர்ஸில் போயிட்டு கிளாக் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் APB1 பெரிஃபரல் ரீசெட் ரெஜிஸ்டர், இங்கே பெரிஃபரல் APB1 பெரிஃபரல் கிளாக் எனேபிள் ரெஜிஸ்டர் இருக்குது இல்லையா? ஸோ இந்த APB1 கிளாக் எனேபிள் ரெஜிஸ்டரில் USART2ஓட கிளாக் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு பிட்ஸ் 17 வந்து நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ RCC APB1 எனேபிள் ரெஜிஸ்டரில் பிட் 17 நீங்கள் 1 பண்ணணும் ஃபார் USART2. அப்போ நம்ம மறுபடியும் கோடுக்கு போயிட்டு இந்த கோடில் USART1 இங்கே இருக்குது, USART2 இங்கே இருக்குது, USART2 இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பண்ணுறேன், எனேபிள் த பெரிஃபரல் கிளாக். இந்த கிளாக்கை நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுவீங்க, RCC பெரிஃபரலில் RCC APB1 எனேபிள் ரெஜிஸ்டர் இல்லையா? ஸோ APB1 எனேபிள் ரெஜிஸ்டரில் பிட் பொசிஷன் 17 வந்து நீங்கள் 1 பண்ணணும். அப்போ R ஈக்குவல் டு அது என்ன வேல்யூ இருந்தாலும் R ஈக்குவல் டு 1 லெஃப்ட் ஷிஃப்டட் பை 17 நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த USART2ஓட பெரிஃபரல் கிளாக் வந்து எனேபிள் ஆகிடும். இதே மாதிரி USART1க்கும் நீங்கள் போடணும். USART1ல் வந்து அது என்ன ரெஜிஸ்டர்னு பார்த்தோம்னா USART1 வந்து உங்களுக்கு APB2வில் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ USART1 வந்து பிட் பொசிஷன் 4, அப்புறம் USART6 வந்து பிட் பொசிஷன் 5. அப்போ இது பிட் பொசிஷன் 4, பிட் பொசிஷன் 4 APB2 எனேபிள் ரெஜிஸ்டர். அதே மாதிரி USART6 பார்த்தோம்னா பிட் பொசிஷன் 5. இப்போ அதோட பெரிஃபரல் கிளாக்கு எனேபிள் பண்ணியாச்சு. ஆல்ரைட், இனிட் ஃபங்க்ஷன் நம்ம முடிச்சிட்டோம். இது இன்னும் நிறையாவே ஆப்டிமைஸ் பண்ணலாம். பட் நான் அது கடைசி எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஏன்னா எங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து நிறையா வேலையை பண்ணுறோம் இல்லையா, 3 வாட்டி பண்ணுறதே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதலாம். நம்ம இந்த எக்ஸசைஸ் முடிச்சுட்டு நான் அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஆல்ரைட், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே லென்த்தாக போயிட்டுருக்கு. இப்போ அடுத்த பார்ட்டில் வந்து இந்த கோடை இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னா ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது ஒரு கேரக்டர் அரே வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஹலோ ஃப்ரம் UART2 அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் அரே வந்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணி நம்ம பிசியில் இருக்கிற UART வழியாக அதை ரிசீவ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா போலிங் மோடில் வந்து எப்படி ரிசீவ் பண்ணுறது, டேட்டாவை ரிசீவ் பண்ணுறது, நம்ம கம்ப்யூட்டர் அனுப்புகிற டேட்டாவை மைக்ரோ கண்ட்ரோலரில் எப்படி வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு போலிங் மெத்தடில் வந்து அடுத்த பாட்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்டரப்ட் மெத்தடில் வந்து எப்படி ரீட் பண்ணுறதுன்றதையும் அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம ஒரு GPS டிவைஸை வச்சுட்டு இந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட அதை GPS டிவைஸை வந்து கம்யூனிகேட் பண்ண வைக்கலாம். ஆல்ரைட், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். See you again.